ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலிதான் vlogs. இந்த சம்மர் லீவுக்கு ஃபேமிலி ட்ரிப் போகணும் குளுன்னு ஒரு பிளேஸ்க்கு. பார்க்கலாமா? வாங்க. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு ஜாலிதான் vlogs. இன்னைக்கு நம்ம ஏலகிரி போறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான ஒரு ட்ரிப். வாங்க போலாம். நம்ம கவிஸ்ரீ டிராவல்ஸ்ல தான் பண்ண போறோம். எப்ப டூர் போனாலும் இங்க 4:30 சொல்லுவோம், ஆனால் 6 o'clock எங்க ஃபேமிலி சீக்கிரமா 4:30 சொன்னா 6:30 தான் போவோம். அது மாதிரி நீங்களும் கிளம்ப வேன் டூர் பார்க்கலாமா? பார்க்கலாம் தெரியல. அதே சொல்லுங்க. போட்டு நம்பர் சொல்லுங்க. வரும் வாங்க உள்ள போகிறோம். நாங்கள் எப்பயுமே கவிஸ்ரீ ட்ராவல்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். எப்பயுமே நாங்கள் எந்த டூர் போனாலுமே இந்த வேன் தான். இது அப்படியே எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டிரைவருமே நல்லா எங்களுக்கு செட் ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா எனக்கு பின் பண்ணுங்கள் வேன்னு. நான் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அவங்கள்ட்ட 12 சீட்டர், 22 சீட்டர், 18 சீட்டர்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி 14 சீட்டர்ஸ் தான் போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் எனக்கு வேன்னு ஒரு பின் பண்ணுங்கள். சூப்பரான ட்ராவல்ஸு, சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டியாக கூட்டிகிட்டு வருவாங்க. பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே நமக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஃபேமிலி கூட போகிறோனாலுமே இந்த மாதிரி வேனில் நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேம்ஸ்லாம் விளையாண்டிட்டு போகிறது ஒரு சூப்பராக இருக்கும். இதுக்காகவே நம்ம சம்மர் லீவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட இந்த சம்மர் லீவுக்கு எங்கே போனீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிப் போனால் அது ஒரு ஃபேமிலியோட ஒரு பாண்ட், அது எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லை, இது வரைக்கும் ஃபேமிலியோட போனதே இல்லைனா நீங்கள் அந்த சம்மர் லீவில் போகிறதுக்காக கொஞ்சம் மணி சேர்த்து வச்சுட்டே வாங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் ஏலகிரி மலை ஏற போகிறோம். அது டோட்டலி 14 பென்ஸ் இருக்குது. ஸோ வாமிட் வரவங்கலாம் இதில் கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இல்லை. ஸோ இதோட நேம்ஸ் ஒரு பெண்டோட நேம்ஸ் தமிழ் நேமில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வியூஸ் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அண்ட் மேலே ஏறினோடனே இந்த மாதிரி ஐ லவ் ஏலகிரின்னு இருக்குது. அங்கே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம தாங்கின ரெசார்ட் ஒரு யூனிக்கான ரெசார்ட். நல்லா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு ரெசார்ட்னு நீங்கள் கொடுங்க. அண்ட் இங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னா, இந்த ரெசார்ட்டோட நேம் கேஜிஎஸ் தான். இங்கே நமக்கு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்குது. அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வைஃபை, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி டென்ட் ஸ்டே இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இதை சுற்றி ஃபுல்லாக கார்டன், மரம், அப்படியே சூப்பராக இருக்குது வியூஸு. இது நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பிளேஸு. ரூம்ஸுமே அவ்வளோ ஸ்பேஷியஸாக சூப்பராக, பெட் நல்லா லார்ஜாக கொடுத்துருந்தாங்க. நம்ம 2 ரூம்ஸை நம்ம பெரிய ரூம்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு சின்ன ரூம் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. டோட்டலி 10,000குள்ளே தான் வந்தது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. காஸ்ட்மே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசார்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பெட்டுமே ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது ஏசி ரெசார்ட்டுமே இருக்குது, நான் ஏசியுமே இருக்குது. இங்கே ரூம்ஸில் டிவி, அப்புறம் நமக்கு எசென்ஷியல் எப்பவுமே கொடுக்குற அந்த ப்ரஷ்ஷு, சோப்பு அதெல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் வெளியில் பால்கனி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம சும்மா இந்த கிளைமேட்டை போய் என்ஜாய் பண்ணாலே போதும். இந்த ரூமில் உட்காந்துட்டே அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். அண்ட் மேலே இந்த ஊஞ்சல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக செம்மையாக வைப் பண்ணுறதுக்கு. அண்ட் டென்ட் ஏரியா மஸ்ட் ட்ரை. நல்லாயிருக்கும். நைட் டைம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸே சுற்றி பாருங்களேன். ஃபுல்லாக க்ரீனிஷாக. வாவ், இந்த மாதிரி நேச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு தரமான பிளேஸ் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ரெசார்ட்னு நீங்கள் ஒரு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நான் இந்த மேனேஜர் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு சூப்பர் சாஃப்ட் பர்சன் தான் நான் சொல்லுவேன். நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் சூப்பரான ஒரு சர்வீஸ். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் சாப்பாடு எல்லாம் சேர்த்தியுமே 10,000குள்ளே தான் வந்தது. நாங்கள் டோட்டலி ஒரு 15 மெம்பர்ஸ் போனோம். ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல்மே இது பெரியவங்க கூட விளையாடலாம். நாங்கள் ஜாலியாக இங்கே ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு சூப்பராக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஸ்க்ரீன் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய ஸ்க்ரீன். அது நைட் டைமில் அந்த ஃபயர் கேம்ப் போட்டு ஸ்க்ரீனில் சாங்லாம் போட்டு நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான். ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸே பார்க்கவே. அங்கே சொல்லுங்கள்.
அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் ஏலகிரி வந்து நம்ம போன பிளேஸ் தான் போட் ஹவுஸ். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாலே போதும், ஒன் டே ஃபுல்லாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் அங்கேயே பக்கத்துலேயே தீம் பார்க்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. லைக் வாட்டர் பார்க்ஸ்க்கு தனியாக, ட்ரை ரைட்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம போட் ஹவுஸ்க்கு அண்ட் அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி வந்து பெரியவங்களுக்கு வந்து 20 rupees வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க அண்ட் சின்ன பசங்களுக்கு வந்து 10 rupees. இங்கே கேஷ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க, கார்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து டைமிங் வந்து 9:30 to 5:30 தான். இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகும்போதே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய கேம், இது பார்க் மாதிரி தான் இருக்குது அந்த போட் ஹவுஸ்க்கு போகிற வழியில். இது வந்து உள்ளே வந்து பார்க் அண்ட் போட் ஹவுஸ் தான். இது நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் ட்ராம்போலினம், நம்ம இந்த கோல்டு காயின்ஸ்லாம் எடுக்கிறது அண்ட் இந்த சின்ன சின்ன ஆசை ரைடம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் உள்ளே வந்து சாக்லேட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த செல்ஃபி ஃபேமிலியோடு எடுக்கணும்னா அதையுமே இருக்குது. அண்ட் பசங்களுக்கு பைக் ரைட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஏரியாவும் இருக்குது, நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இந்த போட் ஹவுஸ் கிட்ட தான் அந்த சாக்லேட் ஏரியா இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது டேஸ்ட்லாம். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து நமக்கு வந்து அந்த ஆயிலு, அப்புறம் வந்து கோகோ பவுடர், அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் அது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. தைலம், அப்புறம் வந்து ரியல் சாண்டில் அது எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்க ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே போட் ஹவுஸ்க்கு வந்து 2 விதமான போட் ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த துடுப்பு போட்டு அண்ட் இன்னொன்று வந்து நம்ம வந்து பெடல் பண்ணுறது. இது வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து 9:30 to 5:30. துடுப்பு போட்டில் வந்து சிங்கிள் பர்சனுக்குனா 50 வாங்குறாங்க, 4 பேர் போகிற மாதிரி இருந்ததுன்னா 200 வாங்குறாங்க. அண்ட் பெடல் போட்ஸ்க்கு வந்து சேம் அதே ரேட் தான். நீங்கள் வந்து நிஜமாலே வந்து உங்களுக்கு கால் வலிக்காது, ஒரு ஜிம் பர்சனாக இருக்கீங்க, இல்லை எனக்கு பெடல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பெடல் போட் எடுத்துக்கோங்க. சீரியஸ்லி நாங்கள் வந்து பெடல் போட் தான் எடுத்தோம், செம்ம பெயின். அது எப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களும் பெடல் பண்ணணும், நம்மளும் பெடல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பெடல் பண்ணாத மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம தான் ஃபுல் பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பெடல் போட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம போகிற டேரெக்ஷன் தான், நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். இது போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. பிகாஸ் டக்குன்னு அது டேர்ன் ஆகலை அண்ட் வந்து நம்ம நினச்ச பேஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக அது போகுது. அண்ட் பெடல் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துடுப்பு போட்டு கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தாலே தெரியும் அந்த வியூஸ் அண்ட் கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு மே மந்த் அந்த மாதிரி போங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் ஏலகிரி வந்து நீங்கள் ஒரு 2 days ட்ரிப் போட்டாலே போதும், ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடலாம். ரொம்ப பிளேசஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து 2 days மாதிரி ட்ரிப் போட்டுக்கோங்க, நல்லா இருந்துச்சு. இது வந்து 20 minutes கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எந்த பிளேஸ்க்கு வேணால் போயிட்டு கரெக்டாக 20 minutesக்கு வந்தால் ஓகே தான். பட் இல்லை 25 minutes ஆனாலுமே பிரச்சனை இல்லை, அது எதுவுமே கேட்க மாட்டாங்க, அது நல்லா இருந்தது. பட் ஆனால் ஃபேமிலியோட இந்த மாதிரி போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக பார்க் தான் இருக்கும். அங்கே ரைட்ஸு, ட்ராம்போலின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரெயின், அதுக்கப்புறம் ஊஞ்சல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து அடல்ட்ஸ் கூடவே போகிறாங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் ஜாலியாக கொஞ்ச நேரம் இங்கெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே சாப்பிட்ற பிளேஸுமே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ இருக்குங்க, குட்டி குட்டியாக க்யூட்டான காஸ்ட்லாம் கொஞ்சம் நார்மல் தான். நீங்கள் பேரம் பேசி கூட வாங்கிக்கலாம், தராங்க. பட் ஆனால் நீங்கள் சும்மா வச்சும் நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா போயிட்டு எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு வரதுலேயே வந்து அப்படியே திருப்தி ஆகிடும். ஸோ என்ன மாதிரி நீங்களான்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்து அதை தாண்டி வந்தாலே வாட்டர் ரைட்ஸ் இருக்குது, ஜங்கிள் பார்க். இங்கே வந்து நமக்கு வந்து பெரியவங்களும் போகலாம், சின்ன பசங்களும் போகலாம். அண்ட் இங்கே வந்து 200 வாங்குறாங்க பெரிய பசங்களுக்கு, அண்ட் சின்ன பசங்களுக்கு வந்து 100 rupees வாங்குறாங்க. இது வந்து ஸ்லைட்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது, வேவ் பூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே பெரிய பசங்களும் யூஸ் பண்ணலாம். டப் கூட இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து காஸ்ட்லாம் கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம டிஷர்ட்டும் ட்ராக்ஸும் தான் போடணும், பாய்ஸுமே அப்படி தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜீன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வர்த்தான பிளேஸ் தான். பட் ஆனால் வந்து ஏற்கனவே கிளைமேட்டே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பசங்களை விளையாட விடும்போது பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. அண்ட் இங்கே வந்து நம்ம பேரண்ட்ஸையும் இப்போ நம்ம டிக்கெட் கொடுக்காம கூட உள்ளே போய் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக உள்ளேயும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வேவ் பூல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா பசங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. தண்ணி பிடிக்கும்ன்ற பசங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அங்கங்கே தீம் பார்க்ஸாக இருக்குது. ட்ரை ரைட்ஸ்க்கு ஒரு தீம் பார்க் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ்க்கு ஒரு தீம் பார்க், அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பசங்க வந்து சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து 1 hour மாதிரி கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஆனாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம அந்த 1 hourக்குள்ளேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த 1 hourக்குள்ளேயே வந்துடலாம், ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அந்த கிளைமேட்டே. ஸோ இந்த விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி அது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் டிஃப்ரெண்ட்டாக பிளேசஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து
டெக்கரபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்க்கு நம்ம வைக்கிற அந்த ஃப்ளவர் இது அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த க்ரன்ச்சஸ்ஸு, குழந்தைங்களோட டாய்ஸு எல்லாமே வந்து யூனிக்காக இருந்தது. பட் நல்லாவும் இருந்தது. அண்ட் ஹேங்கிங்ஸ்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து போய் வாங்கலைனா கூட போய் விசிட் பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த மண் சட்டி தான். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹேண்ட்மேடு. இங்கே வந்து 350 அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல, சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம். இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த ப்ளே ஏரியா தான் லேக் ஜோன். லேக் ஜோனில் வந்து இங்கே என்னென்ன இருக்குன்னா, சைல்ட் போட்டிங் இருக்குது, அது 50 ருபீஸ். அண்ட் ஜாமிங் ரோலர் இருக்குது, அது வந்து 150 ருபீஸ். ட்ராம்போலின் இருக்குது, அது 50 ருபீஸ். அண்ட் வந்து இங்கே வந்து ஏவிடி டபுள் அந்த கார் இருக்குது, அது 300. அண்ட் இங்கே வந்து ரோப் கோஸ்ட் அது வந்து 200 ருபீஸ். அண்ட் ஜிப்லைன் கூட இருக்குது, அதுவுமே 200 ருபீஸ் தான். கன் ஷூட்டிங் இருக்குது, 100 ருபீஸ். ஸோ இதெல்லாமே நார்மல் ரேட்டில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸ்மே வந்து கிட்ஸ் ஏரியாஸ்க்கும் இருக்குது அண்ட் பெரியவங்களுக்குமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுவுமே ஒரு ஒர்த்தான பிளேஸ். ஏன்னா ரொம்ப காசு இல்லை, ரொம்ப மினிமலிஸ்ட் காசில் நல்லா தராங்க. இது வந்து ரொம்ப சேஃப்டியும் கூட. நான் பார்த்தேன் உள்ளே போயிட்டு குழந்தைங்க விளையாடுறதும் எல்லாமே பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். சேஃப்டியாக தான் இருக்குது. பட் ஜிப்லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து சேஃப்டியாக தான் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்கும். நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றது, நம்ம போன சீசன் வேறு பலாப்பழம் சீசனாக, அப்போ நிறைய பலாப்பழம் நிறைய சீப்பான ரேட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது, அது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபிஷ் ஷாப்ஸுமே இருக்குது. நல்லா ஃபிஷ் வந்து சுட சுட நல்லா டேஸ்டியான இதில் வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட்டுமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம ரூம் போயிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 8 o'clock மேலே நல்லா இந்த ஃபயர் கேம்ப் அண்ட் ஓப்பன் தியேட்டரில் மூவிலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக உட்காந்து நல்லா பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்தது. அண்ட் இப்படி தான் டே 1 ஆஃப் ஏலகிரி எங்களுக்கு போச்சு. அண்ட் டே 2 என்னென்னலாம் பார்த்தோம் அண்ட் என்னென்னலாம் இருந்துச்சுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ லவ் யூ ஆல். see you in next video.